அல்லேலூயா. சரி, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சிறியதில் பெரியது. அல்லேலூயா. சிறியதில் பெரியது. அதுனா பாஸ்டர் சிறியதில் பெரியது. அல்லேலூயா. நாம் பெரும்பாலுமே நாம எல்லாரும் தேவனிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? என்னைக்குமே பெருசுலதான் மகிமை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பெரிய கூட்டம், பெரிய சபை, பெரிய வாய்ப்புகள், பெரிய மனுஷர்கள், அவற்றில் தான் மகிமை வெளிப்படும் நாம் எல்லாரும் நினைக்கிறது உண்டு. அப்படிதானே? அப்படிதானே? ஆனா தேவனுடைய செயல்பாடு அப்படிப்பட்டது அல்ல. தேவன் கொஞ்சம் வித்தியாசமானவர். அல்லேலூயா. அவர் சிறிதான ஒன்றை எடுத்து அதுல பெரிதானவைகளை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சின்னதுக்குள்ள வச்சிருக்கிறாரு, பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உலக அற்பமா நினைச்சு காண்கிற இடத்துலதான் தேவன் அற்புதங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சின்ன விதையில தான் என்ன இருக்கு? பெரிய மரங்கள்லாம் சின்ன விதையில தான் இருக்கு. சின்ன மழை துளிதான் பெரும் வெள்ளத்தை என்ன செய்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆகையால நாம் சிறியது என்று எதை நாம் எண்ணி தவிர்க்கிறோமோ தேவன் அந்த விஷயத்துல பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சின்னது நினைச்சு எதை நாம அற்பமா என்றோமோ, சின்னது நினைச்சு நாம எதை தவிர்க்கிறோமோ, அற்பமானதுன்னு எது சொல்லி நாம் ஒதுக்குறோமோ அதுக்குள்ள தேவன் பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அதனால்தான் சிறியதில் பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறியதுலதான் தேவன் பெரிய அற்புதங்களையும் தேவனுடைய செயல்களையும் மறைச்சு வச்சிருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு செய்தி என்னது? சிறியதுல மறைந்திருக்கும் தேவனுடைய பெரிய அற்புதம். அல்லேலூயா. சின்னதுல மறைந்திருக்கிற தேவனுடைய பெரிய அற்புதம். அல்லேலூயா. இது ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம். சிரியா ராஜாவின் படை தளபதியாகிய நாகமான், அவன் எப்படிப்பட்டவன்? பெரிய மனுஷன். சீரியா தேசத்துக்கு அவனால் தான் ரட்சிப்பு வந்தது. அவன் ஒரு பராக்கிரமசாலி. அவன் அநேக எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டம். அப்படிப்பட்டவனுக்கு என்னது? குஷ்டம். அந்த சீரியா, அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா படைகள் அங்கிருந்து ஒரு அடிமை என்ன செய்தாங்க? பிடிச்சிட்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாங்க, ஒரு சிறு பெண்ணை. அந்த பெண்ணு நாகமான் வீட்டுல வேலைக்காரியா வீட்டுல இருந்தா. அவர் சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்முடைய எஜமானன் போனார்னா அங்க அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர்கிட்ட போனா என்ன கிடைக்கும்? நிச்சயமா சுகம் கிடைக்கும். அவன் மனைவிட்ட சொன்னா, மனைவி புருஷன்கிட்ட சொன்னா, சரி அப்படியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியா தேசத்து ராஜா கிட்ட நிருபம் வாங்கிக்கிட்டு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு நேரா இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட போனாங்க. இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட போன உடனே, அந்த லெட்டரை கொடுத்த உடனே அவன் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அவன் சொன்னா, ஒரு குஷ்டரோகியினுடைய குஷ்டத்தை நீக்குவதற்கு நான் தேவனா? இவன் என்ன விரோதிக்கிறதுக்கு என்ன செய்யறான்? சமயம் பார்க்க வந்திருக்கிறான், என்ன நோட்டோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னான். இந்த செய்தி எலிசா கேள்விப்பட்டு அவனை என்னிடத்துல அனுப்பு அப்படின்னு சொன்னான்.
அவன் தன் வேலைக்காரர்களோடு எலிசா வாசப்படியில போய் நின்ன பொழுது எலிசா சொன்னா, நீ யோர்தானுக்கு போய் 7 முறை செய், மூழ்கி எழுந்துரு, உனக்கு சுகம் கிடைக்கும். உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. எங்க ஊர்ல என்ன ஆறு இல்லையா, நதி இல்லையா, இங்கு போய் என்ன யோர்தான்ல மூழ்க சொல்றாரு, இவர் என்ன தொட்டு தடவி ஜபம் பண்ணி சுகமாக்குவார்னு பார்த்தா என்னை இப்படி சொல்றாருன்னு சொல்லி ரொம்ப உக்கர கோபத்தோடு திரும்பினான். அப்ப அவன் கூட வந்த வேலைக்காரன் சொன்னா, ஐயா, அவர் பெரிய காரியத்தை சொல்லி இருந்தார்னா பரவாயில்ல, அப்படி ஒண்ணு சொல்லலையே, சின்ன விஷயத்தை தான் சொன்னாரு, அதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆலோசனை சொன்னா. அப்படியே அவன் அந்த ஆலோசனையின் படி 7 முறை மூழ்கி எழுந்திருச்சா. 7வது முறை எழுந்திருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல அவன் சொஸ்தமானான். உடனே எலிசா கிட்ட வந்து, ஐயா, காணிக்க நான் வச்சிருக்கிறேன், அதை கொஞ்சம் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவன் எடுத்துட்டு வந்த காணிக்கையை கொடுத்தா. எலிசா சொல்லிட்டா, எனக்கு வேண்டாம். சொன்னா, இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற தேவன் இல்ல, என் காணிக்கை நீங்க வாங்கிக்கங்க, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டான். அப்ப சொன்னா, உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் எனக்கு என்ன செய்யுங்க, மண்ணு கொடுங்க, நான் போய் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன்னு சொல்லி அவனிடத்துல கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்துல சின்ன விஷயத்துல கர்த்தர் பெரிய அற்புதத்தை மறைத்து வைத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது இதுல 3 விஷயத்தை நம்ம பார்க்கிறப்போ, முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அற்பமானவர்களுக்குள்ளும் சிறியவர்களுக்குள்ளும் தேவன் பெரிய வார்த்தை அவங்களுக்குள்ள செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. இங்கு ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அவ யாரு? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண். இவங்க வீட்டு வேலைக்காரி. எங்க வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிறான் அடிமை பெண். அவ சொல்லுகிறா, எஜமானன் எங்க போனா சுகம் கிடைக்கும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா சுகம் கிடைக்கும்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்குள்ள தேவன் பெரிய காரியத்தை செய்வதற்கான ஜீவ வார்த்தைய ஆலோசனைகளை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பார்வையில தான் அற்பமானவங்க, சின்னவங்க, பெரியவங்க அப்படிலாம். அல்லேலூயா. தேவன் அப்படி யாரையும் பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. தேவன் எதனுடைய அடிப்படையில் ஒருத்தவங்களை பார்க்கிறார்னா, அவங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்யறாரு, பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. என்னது? இஸ்ரவேல் தேசத்துல, ஆமா, அங்க தேவன் இருக்கிறாரு, தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் நிச்சயமா என் எஜமானனுடைய வியாதிய குஷ்டத்தை சுகமாக்குவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில ஒருவேளை நாகமான் பார்வையில ஒரு அடிமை பெண்ணுதான், சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பெண்ணுதான். ஆனால் தேவன் அவளுக்குள்ள ஒரு பெரிய ஆலோசனை, அற்புதத்தை செய்வதற்கான ஆலோசனை அவளுக்குள்ள வச்சிருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சில நேரத்துல சின்னதுன்னா நம்ம அற்பமா நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பார்வையில அவ எப்படிப்பட்டவனா, சாட்சி கொடுக்கிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. நாகமான் வீட்டுல இருக்கிற வேலைக்காரி உலகத்தின் பார்வையில. ஆனா தேவனுடைய பார்வையில நாகமானுடைய குஷ்டத்தை சுகமாக்குவதற்கு ஆலோசனை வச்சிருக்கிற, சத்தியத்தை வச்சிருக்கிற ஒரு தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்டே விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. அவன் வஸ்திரத்தை கீழ்ச்சிக்கிட்டு நான் தேவனா
அப்படின்றா. ஆனா அங்கிருந்து வந்த ஒரு அடிமை பெண்ணுக்குள்ள விசுவாசம் பரிபூர்ணமா இருந்தது. அல்லேலூயா. தேவன் பயன்படுத்த போகிற ஒரு திட்டத்தினுடைய கருவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சின்ன பிள்ளைகளுக்குள்ள, அதாவது அற்பமானவர்களுக்குள்ளேயும் தேவன் பெரிய காரியத்தை உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய வார்த்தையை என்ன செய்ய முடியாது, அற்பமா எண்ணவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்த நாகமானுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? குஷ்டம். இவன் சீரிய படைத்தளபதி, சீரியாவுக்கே ரட்சிப்போனாதான் வந்தது. பெரிய மனுஷனா இருந்தாலும் இவனுக்குள்ள என்ன இருந்தது? குஷ்டம் இருந்தது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தராலதான் வருங்கிறத இந்த சின்ன பிள்ளை அறிந்து வச்சிருந்தா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சுகமாக்குறவர் யாரு? தேவனாலதான் முடியும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதனால்தான் அந்த பிள்ளை சொன்னதை இவன் செவி கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தான்? செவி கொடுத்தான். நாம செவி கொடுக்கணும். அற்புதத்தின் துவக்கம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நாம செவி கொடுக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நாம எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கிறோமோ அப்பதான் நமக்கு அற்புதமே என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அற்புதம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. அல்லேலூயா. அதை நம்ம செவி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏன் நம்ம செவி கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன செய்யுது? விசுவாசத்தை உருவாக்குது. ரோமர் 10:17 வாசிங்க. அவனை புடிச்சு வைங்க உள்ள, அவனை உட்கார வைங்க. ரோமர் 10:17 வாசிங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால வரும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் வரும். அல்லேலூயா. அதனால செவி கொடுக்கணும். அதனால என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். 1 சாமுவேல் 15:22 வாசிங்களா. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டு கிடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அல்லேலூயா. ஆட்டு கிடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அல்லேலூயா. யார் சொல்லுகிறாங்கிறது முக்கியம் கிடையாது, யாருடைய வார்த்தையை சொல்றாங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. யாருடைய? அந்த சின்ன பிள்ளை யாரை பற்றி சொன்னாவ? இஸ்ரவேலின் தேவனை பற்றியும் அவருடைய தீர்க்கதரிசியை பற்றியும் தான் அவர் சொன்னான். யார் பேசுறாங்கிறது முக்கியம் கிடையாது, யாரிடத்துல யாருடைய வார்த்தை வருது. அல்லேலூயா. அவன் சாதாரணமா பேசல, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அல்லேலூயா. எஜமானனு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா அங்க அவருக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையின் மதிப்பு அதை அனுப்புவதனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை, அதனுடைய அதிகாரம் அவள்கிட்ட இருந்து வரல. அந்த வார்த்தை அனுப்பினார் பாருங்க, அவளிடத்திலிருந்து வருது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அது, அந்த சின்ன பிள்ளையுடைய வார்த்தை கிடையாது. சில நேரத்தில் ஆவியானவர் சிறுவர்களை கொண்டு, பாலகர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. பாலகர் வாயிலிருந்து என்ன வரும்? கர்த்தருடைய வார்த்தை வரும். ஒரு முறை நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் ஊழியத்துக்கு போறேம்மா, நான் ஊழியத்துக்கு போறேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு போறேன்னா
எங்க அம்மா சொன்னாங்க, தம்பி சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சத்தமா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சூசன் மாதிரி, சூசனை விட சின்ன பிள்ளை, எங்க அத்தை பொண்ணு, அப்படி ஓடி விளையாடிட்டு இருந்தா. அப்படி ஓடி விளையாடிட்டு இருக்கும்போது சொன்னா, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு அவ பாட்டுக்கு சொல்லிட்டே போறா. அவளுக்கு தெரியாது நாங்க இத பேசுறோம், இதுக்கு பதில் இதுதான் தெரியாது. அவ பாட்டுக்கு மனப்பாடமா ஒரு வசனத்தை ஓடிட்டு சொல்லிட்டே போறான். இருந்து எங்க அம்மா ஷாக் ஆகி, தம்பி கர்த்தர் பேசிட்டாரு நீ போயிடுறாங்க. கர்த்தர் பேசிட்டாரு நீ போய். சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்லாம் அவளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு சின்ன, அந்த அளவுக்கு சின்ன வயசு. சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவாங்க அவன் சொல்லிட்டே போனா, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு ஓடிட்டு போறான். ரொம்ப ஆச்சரியப்பட்டது, எப்படிதான் இவனுக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தை வந்தது. அதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சின்ன பிள்ளைங்க வாயில கூட என்ன செய்யறாரு, அப்படியே வார்த்தையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யார் பேசுறாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, யாருடைய வார்த்தையை பேசுறாங்க. அல்லேலூயா. சில நேரத்துல பெரிய பெரிய மனுஷர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னா, கர்த்தரினோட பேசினாரு. சாதாரணமா ஒருத்தவங்க நல்ல ஆலோசனை வேதத்திலிருந்து எடுத்து சொன்னா என்னால அதெல்லாம் என்னது அற்பமாக தான் தோணும். சொல்லுபவர்கள் யாரா இருந்தாலும் வார்த்தை கர்த்தருடையதா இருப்பதனால அது வல்லமை குறையவே குறையாது. அல்லேலூயா. சொல்றவங்க யாரா இருந்தாலும் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறதுனால வல்லமை குறையாது. அல்லேலூயா. வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை குறையவே குறையாது. அல்லேலூயா. உண்மை யார் வழியா வந்தாலும் உண்மை மதிப்பு இழக்காது, உண்மை மதிப்பை இழக்காது. அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. முதல்ல காது என்ன செய்யணும், திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கணும். இந்த நாகமான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான், கேட்டான். அவன் பெரிய ராஜாவுடைய படை தளபதி. வீட்டுல ஒரு வேலை செய்யற ஒரு பிள்ளை சொன்னா, இவளை நம்பிதான் நம்ம ஒரு நாட்டுக்கு போறதா, வேற ஒரு நாட்டுக்கு போகிறதா? ராஜா கிட்ட போய், ராஜா எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொண்ணு சொல்றா எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்றா. ராஜா என்ன சொல்வாரு, ஏதா அவன் சொல்றாரு என்கிட்ட வந்து லெட்டர் கேட்கறிய அப்படின்னு கூட அவன் என்ன செய்யல, யோசிக்கிற. அல்லேலூயா. யார் சொன்னா என்ன? அல்லேலூயா. அவன் செவி கொடுத்தான். அல்லேலூயா. அற்புதம் அவனுக்கு ஆரம்பிச்சிச்சு அங்கேயே. அல்லேலூயா. அவன் போக போக வாசல்கள் திறந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அவன் போறான், ராஜா லெட்டர் கொடுத்துட்டான். அல்லேலூயா. போனா ராஜா என்ன செஞ்சான், லெட்டர் கொடுத்துட்டான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா படிப்படியா காரியத்தை கர்த்தர் திறந்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா. வாசல்கள் திறந்துகிட்டே இருக்கும், நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமா செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை செவி கொடுத்தா, நீங்க உபாகமம் 28வது அதிகாரம் 1-2 வாசிங்க. உபாகமம் 28:1-2 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கணும், உண்மையாய் செவி கொடுத்தால் மேன்மையாக வைப்பார். செவி கொடுக்கும் போது ஆமா 14 வசனங்கள் ஆசீர்வாதம் தான் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். காது என்ன செய்யப்படணும், விருத்த சேதனம் பண்ணப்படணும். அல்லேலூயா. காதுல ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
கேளாதவர் போல, கேட்டு கேளாதவர் போல. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே. எதுக்கு செவி இருக்காது? பாம்புக்கு செவி இருக்காது. பாம்புக்கு என்ன இருக்காது? செவி இருக்காது. ஆனா அது ஊர்றத வச்சு, தரையில வர்ற சவுண்டை வச்சு, உணர்றத வச்சு கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் காதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு கொடுத்திருக்கிறார்? 2 காது. அல்லேலூயா. ஆண்டவர் செவி கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் காதை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. யார் பேசுற யாருடைய வார்த்தையும், கர்த்தர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை யாற்றிலிருந்து வந்தாலும் யாரும் என்ன செய்யக்கூடாது? அற்பமா என்னாம கர்த்தருடைய வார்த்தைக்கு உரிய கணத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது சின்ன விசுவாசம். சின்ன பிள்ளைகிட்ட இருந்து வந்த வார்த்தை மட்டும் இல்ல, இங்க சின்ன விசுவாசம். அவன் எதிர்பாராத, நினையாத வழியில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 8-12 வரைக்கும் வாசிக்கல. 8-12 வரைக்கும். சரி, நீங்க வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகி எலிசா கேட்ட பொழுது, அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள்ள மட்டும் ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்கு நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேல் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிறோம் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிர கோபத்தோடே திரும்பினான். அல்லேலூயா. இவன் எலிசா கூப்பிட்ட உடனே அவன் வரா. சரி, எலிசா என்ன செய்யறான்? என்ன சுகமாக்குவார். எலிசா என்ன பண்ணுவாரு? என்ன சுகமாக்குவார். தீர்க்கதரிசி எப்படி சுகமாக்குவார் எதிர்பார்த்தான் தெரியுமா? ஜபம் பண்ணி தொட்டு தடவி என்ன செய்வாரு? சுகமாக்கி அனுப்புவார்னு இவன் நினைச்சா. ஆனா அவன் வரும்பொழுது என்ன செஞ்சுட்டான்? அங்கிருந்து பார்க்கும் பொழுது அப்படியே போய் 7 முறை என்ன செய்யணும்? மூழ்கி அடிச்சு போ, உனக்கு சோகடிச்சிடலாம். அல்லேலூயா. இதை கண்ட உடனே அவனுக்கு பயங்கர உக்கிர கோபம் வந்துருச்சு. ஏன்? என்ன அவர் தொட்டு ஜபம் பண்ணி சுகமாக்குவார்னு பார்த்தா என்ன செய்தாரு? அப்படியே போ சொல்லிட்டாரு. எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி இல்லையா? இங்க இருக்கிற தண்ணியை விட எங்க ஊர்ல இருக்கிற என்ன ஆறு? சமாரியாவில் இருக்கிற ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ? எங்க ஊர்ல இருக்கிற தண்ணி இந்த தண்ணியை விட நல்ல தண்ணி, பெரிய ஆறு அப்படின்னு சொல்லி இவன் உக்கிர கோபம் கொண்டான். அல்லேலூயா. உண்மை என்னன்னா, ஏன் அப்படி சொன்னாரு எலிசா? அப்படியே போய் அப்படியே சோகமாயிடுன்னு. தேவன் நாம் நினையாத வழியிலையும் அவர் பெரிய காரியத்தை செய்வார், அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நாம நினையாத வழியை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம நினையாத வழியில கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நாம எல்லாம் இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும்னு நாம எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு பார்ப்போம். ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. நாம நினைக்காத ஒரு வழியில அவர் அற்புதம் செய்வார். ஏன் தெரியுமா? நாம விசுவாசிங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. நாம விசுவாசிக்கணும். அதுக்காக தான் நாம அறியாத ஒரு வழி என்ன செய்வாரு? அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆமா, என் வழி ஓ வழி அல்ல.
அதனால நாம இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நாம என்ன செய்ய முடியாது, கர்த்தருக்கு கட்டளை போட முடியாது. அல்லேலூயா. எப்படி சுகமாக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை அவர் தான் செய்யறார். அல்லேலூயா. எப்படி சுகமாக்கணுங்கிறத தீர்வை அவர் தான் தீர்மானிக்கிறார். பாருங்க, எந்த டாக்டர்டையாவது போயிட்டு நீங்க உடம்பு காட்ட போனீங்கன்னா அவர் ஒரு மருந்து சீட் எழுதி கொடுப்பாரு. நீங்க படிச்சு பார்த்து, டாக்டர் வேற ஏதாவது எழுதி கொடுங்கன்னா என்ன சொல்லுவாரு? மண்டை மேல ஒரு கொட்டு கொட்டி, நான் சொல்றது நீ செய்ப்போம், நான் சொல்றத நீ செய். டாக்டர் இது சரியான மருந்தா, வேற ஒண்ணு எழுதி கொடுக்கல, நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? அவரு அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. நான் தான் டாக்டர், நான் எழுதி கொடுக்கறதா நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். எனக்கு நீ ஆலோசனை சொல்லக்கூடாது. கர்த்தர் அப்படிதான். அல்லேலூயா. எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கிறத அவர் எப்படி பண்றாரோ அப்படி நாம சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர் எப்படி பண்றாரோ நீ விசுவாசிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. நீ விசுவாசி. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு என்ன செய்ய தேவையில்ல, அவருக்கு ஆலோசனை கொடுக்க தேவையில்ல. அவர் எப்படி சுகமாக்குறாரோ தீர்மானத்தை அவர்கிட்ட விட்டுறணும். அல்லேலூயா. எந்த மெத்தட்ல சுகமாக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. எந்த முறையில சுகமாகணுங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த மனுஷங்கிறது கூட முக்கியம் கிடையாது. எந்த மனுஷனை கொண்டு செய்யணுங்கிறது கூட முக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பல விதத்துல சுகமாக்கினார். ஒரு சிலருக்கு வஸ்திரத்தினால என்ன செய்தது, வஸ்திரத்தை தொட்டு சுகம் கிடைச்சது. ஒருத்தவங்களுக்கு எச்சி என்ன செய்தாரு, உமிழ் நீரை அது சேத்துல குழப்பி கண்ணில் தொட்டு சுகமாக்கினாரு. சில பேரை வார்த்தையிலே சுகமாக்கினாரு. எழுந்து நடன்னு சொன்னாரு. சில பேரை தொட்டு சுகமாக்கினாரு. ஏன் அப்படி வித்தியாசமா சுகமாக்கினார்னா, ஒரே ஸ்டைல்ல பண்ணி இருந்தாருன்னா எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருப்பான், அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவர் சேர் குழப்பி பண்ணி இருந்தாலும் வச்சுங்க, எல்லாரும் எச்ச துப்பிட்டு பாட்டில வச்சுக்கிட்டு சேர் குழப்பிட்டு உட்காந்துருக்கும் எல்லா ஊழியக்காரங்களும். அதனால்தான் கர்த்தர் என்ன செய்தாரு, இதனாலெல்லாம் சுகம் கிடையாது, சேர் குழப்பறதுனால சுகம் கிடையாது, அல்லது வஸ்திரத்துலதான் சுகம். இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆமா போட்டு சேல் நடந்துட்டு இருக்கும் துணி கடையில இயேசு கிறிஸ்து வஸ்திரம். அதனால வஸ்திரத்துல ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசத்துல தான். அல்லேலூயா. விசுவாசத்துல தான். அதனாலதான் அவர் மெத்தடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எப்படி என்னன்னா அப்படியே சுகத்தை பெற்று அப்படியே என்ன செய்யல கிளம்பிய. அல்லேலூயா. விசுவாசம் தான். விசுவாசம், சின்ன விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்த்தார். நீ அப்படியே போய் என்ன செய், யோர்தான்ல மூழ்கிடு. அல்லேலூயா. பொதுவா மனுஷர்கள் முறையை தான் தேடுவாங்க, என்ன மெத்தட்ல சுகமாக்குறாருன்னு. ஆனா தேவன் விசுவாசத்தை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. மனிதன் எப்பொழுதுமே கஷ்டமான ஒரு காரியத்து மேலதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். கஷ்டமான ஒரு காரியத்துல தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். இலகுவான ஒரு காரியத்தை செய்தா அற்பமா தான் நினைப்பாங்க. அல்லேலூயா. சாதாரணமா ஒரு காரியத்தை செய்தா என்ன இருக்கும், அது அற்பமா தான் தெரியும். கர்த்தர் எப்பொழுதுமே நாம செய்ய முடியாததெல்லாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. நம்மால எது இலகுவா செய்ய முடியுமோ அதுதான் சொல்லுவார். ஆனா அதுதான் நமக்கு அற்பமா தெரியுது. அல்லேலூயா. இந்த இந்து சாமியார்கள்லாம் இருக்கிறானுங்கள, இந்த வர்ற ஜனங்களுக்கு பேசுவாங்க, ஏதாவது பைத்திய கர்த்தனமா புரியாத ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருப்பான், அப்படியே மெய் மறந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு இவரு. அது ரொம்ப பெருசா பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அது புரியாது. ஏன்னா அது அவனுக்கு புரியாது. ஏதோ புரியாத உணர்னா சூப்பரா பேசிட்டு இருக்கிறார் இவர். புரிந்ததை எளிதா சொல்லி கொடுத்தா இவரெல்லாம் எப்படி சொல்றாரு, ஏதாவது புரியாத ஏதாவது ஒண்ணு சொல்லணும், புரியாதா ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஒருத்தன் கோயம்புத்தூர்ல இருக்கிறான ஒரு பெரிய சிலையை வச்சுக்கிட்டு
அவன் ஸ்பீச்சை கேட்டு பாருங்களேன், எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான் பாட்டுக்க. அதை உட்காந்து அவங்க மெய் மருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நானும் கவனிச்சு பார்த்தேன், இவன் என்னதான் பேசுறான், என்னத்தையோ பேசிட்டு இருக்கிறான், ஏதோ அவன் பாட்டுக்கு வர்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். சில பேர் இந்த இன்னொருத்தர் இருக்கிறானே, ஒருத்தன் ஒரு தீவு வச்சுட்டு இருக்கிறானே, ஆமா, அவன்கிட்ட போன உட்காந்து என்னென்னோ பேசிட்டு இருப்பான். அவன் பாட்டுக்க எல்லாம் ஜனங்களாம் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து பெரும் பெரும் படிப்பற்றவெல்லாம் உட்காந்து என்ன பண்ணிருப்பான், அவன் ஏதோ உடனே தள்ளிட்டு இருக்கிறது எல்லாரும் உட்காந்து ஆளும் வாய்ப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, புரியாத சொல்லி ஏமாத்துற வேலை. ஜனங்கள் எப்பொழுதுமே புரியாததையும் கஷ்டமானதையும் சொன்னாதான், ஆஹா இவர் சூப்பர், இவரு சூப்பர், புரிஞ்சதையும் எளிமையானதையும் சொன்னா என்னது, இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்ச, இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்ச. இங்கு இந்த நாகமானுக்கு போய் 7 தடவை மூழ்கலான்னு சொன்னது அவனுக்கு என்ன இல்ல, அவனுக்கு சாதாரணமா தெரிஞ்சு. அவர் என்ன தொட்டு எனக்கு உபவாசம் பண்ணி என்னை உட்கார வச்சு என்ன செய்வாரு, இன்ச்சு இன்ச்சா தொட்டு சுகமாக்குவாரு, உட்கார்ந்து எனக்கு நிறைய என்னென்னவோ பண்ணுவாரு. நான் நினைச்சா இவரே போன்று சொல்லி அனுப்பிச்சாரு. அது அவனுக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்கிடுச்சு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே வேறு எதையும் பார்க்கல, சிம்பிள் ஃபெய்த். அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ. கர்த்தர் ஏன் நம்ம இடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு? எல்லாத்த விட அதுதான் ஈஸி. அல்லேலூயா. எல்லாத்த விட விசுவாசிக்கிறத தவிர இலகுவானது என்ன இருக்கு? இங்க இருந்து 7 மலை தாண்டி 8வது மலையில ஒரு யானை இருக்கும். அந்த யானை வால்ல இருந்து ஒரு முடி எடுத்து ஒரு மோதிரம் செஞ்சு அத 4 நாள் பூஜை வச்சு அப்படி பண்ணுன்னா 7 மலையும் ஏறுறதுக்கு ரெடியா இருப்பான். 7 மலையும் ஏறுறதுக்கு 10 நாள் சாப்பிடாம முள்ளு மேல படுத்திருந்து இதுக்கெல்லாம் ரெடி. ஒண்ணும் இல்ல, விசுவாசினா மட்டும் முடியல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறது தான் உலகத்திலேயே சிம்பிள் ஈஸியானது. அதனால்தான் கர்த்தர் விசுவாசத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எலிசா அதுக்குதான் அதை தான் சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, 7 முறை மூழ்கு. ஒண்ணும் தண்ணியிலாம் ஒண்ணும் கிடையாது. அங்க என்ன முயல்தான் தண்ணியில் என்னது ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் நாங்க சர்ச்சில் இருந்த பொழுது ஒரு ஆள் ஞானசானம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஞானசானம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் ஞானசானம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு ஆளை கூப்பிட்டா நிக்க மாட்டேன், வரமாட்டேன்றான். என்ன சொன்னான்னா, அவங்களாம் ஞானசானம் எடுத்துட்டாங்க, அவங்க பாவெல்லாம் கரைஞ்சி தண்ணியில இருக்கும், நான் இறங்கினா என் மேல ஏறிக்கு மேல, என் மேல நாங்க என்ன பாவத்தை பண்ணி அலசிக்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா? பாவத்தை என்ன கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்படி இல்லை. இவன் யாரை அவனை கொண்டு வந்து அவனை போட்டு தனியா உட்கார வச்சு அவனுக்கு போதிச்சு, இங்க ஞானசானம் எடுக்கிறது பாவத்தை போட்டு அலசறது கிடையாது. தண்ணியில எல்லாம் ஒன்றும் பாவம்லாம் இருக்காது. அதனால நீ பயப்படாத, ஞானசானம்னா என்னன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு 2 கிளாஸ் நடத்தி அப்புறமா தான் ஞானசானம் கொடுத்தோம். என்ன நினைக்கிறாங்க, தண்ணியில போட்டு அலசி கழுவி, அப்ப பாவம்லாம் கழுவி தண்ணியில நிக்குத, நான் உள்ள வந்தா என் மேல அந்த பாவம்லாம் ஏறிக்குமே அப்படின்னு இருக்கிறான். அப்போ யோர்தான் தண்ணியில எல்லாம் போட்டு குஷ்டத்தை போட்டு அலசறதுக்கு அவர் இறக்குனாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த தண்ணியில ஒண்ணுமே கிடையாது, அந்த வார்த்தையில தான். நீ அது சிம்பிள் ஃபெய்த், நீ போய் அதை செய், அப்பொழுது உனக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஓ இதோ தண்ணியில ஏதோ இருக்கு போல இருக்க, இல்ல இந்த தண்ணியோட எங்க ஊர்ல இருக்கிற தண்ணி நல்லா இருக்குமே, அங்கேயே நான் எடுத்திருப்பேனே அப்படின்னு நினைக்கிறான். தண்ணியில எல்லாம் ஒண்ணு கிடையாது, வார்த்தையில தான் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவன் செயல் எப்பொழுதுமே நாம நினைக்கிறத விட இலகுவா தான் இருக்கு. தேவனுடைய செயல் எப்பொழுதுமே நாம நினைக்கிறத விட, அவர் கஷ்டமானதெல்லாம் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லி கர்த்தர் செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
கஷ்டமான காரியத்தை நம்ம ஆண்டவர் சொன்னார்னா என்ன செஞ்சிருப்பீங்க? ஜபத்துக்கு வாங்கன்னா வர முடியல. இங்க இருந்து நீங்க என்ன பண்ணணும்? நடந்தே கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரணும்னா ரெடியா இருப்பீங்க. கன்னியாகுமரி வரைக்கும் என்ன செய்யணும்? போயிட்டு நடந்தே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிடும்னா வாங்க பாஸ்டர் எல்லாம் கிளம்பலான்றீங்க. ஜபம் இங்க வந்து ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுங்க அப்படின்னா மட்டும் முடியாது. அதுதான் கஷ்டம். அல்லேலூயா. மக்களுக்கு நம்ம பார்க்கிறோம், புறஜாதி மக்கள்கிட்ட இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போயிட்டு இருக்கிறான். இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அவனை 1 மணி நேரம் உட்கார வச்சு ஜபம் பண்ண வைக்கும் பார்ப்போம், நடக்காது. நான் வேளாங்கண்ணிக்கு நடந்தே போறதுக்கு ரெடி, வெறும் காலில் போறதுக்கு ரெடி. ஆனா மனம் திரும்பி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையில செய்ய மாட்டேன், அர்ப்பணிக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. கர்த்தர் நமக்கு அவ்வளவு கஷ்டமான காரியத்தில் விசுவாசிக்க மட்டும்தான் நமக்கு சொல்றார். அல்லேலூயா. சின்ன விசுவாசத்துக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் மலையே பெயர்த்து தள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, தேவனுடைய சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பெரிய அற்புதங்களை செய்யறார். அல்லேலூயா. சின்ன விஷயம். 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தான் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அந்த வேலைக்காரனுக்கு என்ன வந்துருச்சு? அவன் சொல்றான், ஐயா, பெரிய காரியத்தை சொல்லி இருந்தாருன்னா செஞ்சிருப்போம்ல. அவர் என்ன சொன்னாரு? 7 முறை போய் முழுக சொன்னாரு, இலகுவானதுன்னா சொன்னாரு. அது சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருவோமே. அல்லேலூயா. சின்ன விஷயத்துக்கு என்ன செய்ய சொல்றாரு? கீழ்ப்படிதல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில தான் அற்புதம் இருக்கு. அந்த வார்த்தைய கீழ்ப்படியும் பொழுதுதான் அது நிறைவேறுது. அல்லேலூயா. கீழ்ப்படுகிறாங்கல்ல, யார் கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, அது கீழ்ப்படுகிற பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன செய்யும்? அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா வந்து நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தை வந்து விதை, வார்த்தை வந்து விதை, கீழ்ப்படிதல் தான் விளைச்சல். நீங்க வார்த்தையில இருக்கிற விதையில இருக்கிற ஆசீர்வாதத்தை விளைச்சலா மாத்தணும்னா கீழ்ப்படியும். கீழ்ப்படியாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிதல்ங்கிறது ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, முடிக்கணும். கீழ்ப்படிதல் தான் என்னது? ஒரு தடவை எழுந்திருப்பாரு, மூழ்கி இருப்பாரு, எழுச்சி பார்த்துட்டு ஒண்ணும் நடக்கலையே, 2வது தடவை மூழ்கி பார்த்துட்டு ஒண்ணும் நடக்கலையே, 3வது தடவை மூழ்கி பார்த்துட்டு ஒண்ணும் நடக்கலையே, இது வேலைக்காகாது, உன் பேச்சை கேட்டான் பாருன்ட்டு எழுச்சி வரல அவன். அல்லேலூயா. 7வது தடவை எழுந்திருக்கும் போதுதான் சுகமாச்சு. அல்லேலூயா. நீ எப்போ கீழ்ப்படிதல்ங்கிறது ஏதோ ஒரு தடவை முழுகிறது, 2 தடவை முழுகிறது இல்ல, 6 தடவை முழுகிறது இல்ல கீழ்ப்படிதல், 7 தடவை முழுகிறது தான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் என்னது? சொன்னதை செய்யறது. அல்லேலூயா. 7 தடவை எந்த இடத்துல முழுக சொன்னாலும் அந்த இடத்துல முழுகிறது தான் கீழ்ப்படிதல். முழுகணும் தானே. எங்க ஊர்ல போய் மூழ்கிக்கிறான், எங்க ஊர்ல போய் நான் மூழ்கிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லல. எந்த இடத்துல மூழ்க சொன்னாரோ அந்த இடத்துல மூழ்கிறது தான் கீழ்ப்படிதல். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். முழுசா சொன்னார்னா முழுசா செய்யணும். ஏதோ ஒன்ன செஞ்சுட்டு நான் கீழ்ப்படிச்சிட்டேன் அப்படின்னு நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்கலாம், கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவர் முழுசா சொல்றது செஞ்சாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. முழுசா சொல்றத
செஞ்சாலும் தசமமா கொடுக்குறோம், ஏதோ நம்ம உன்னை ஒரு பகுதியை கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் தான் அது. தசம பாகமா கொடுக்கறது தான் கீழ்ப்படிதல். தசம பாகம் தான் அர்த்தம். ஆமா, அல்லேலூயா. கீழ்ப்படிதல்னா எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? மனப்பூர்வமா செய்யணும். அதுவும் இதை பேருக்கு செய்யறது கிடையாது. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் எங்க ஆரம்பிக்குது? இருதயத்தில் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சரி செஞ்சு போலாம் போ அப்படிலாம் இல்லை. அதனால அந்த வேலைக்காரன் உணர்த்துறான். என்னன்னு சொல்றான்? ஐயா அதை செய்வோமே, ஐயா அதெல்லாம் செய்வோம், முழுசா செய்வோமே. அப்போ மனம் வந்து செய்யறான், மூழ்கிறான். 7வது முறை மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவன் சரீரம் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாறிச்சு. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் சொல்ற வரைக்கும் கீழ்ப்படிங்க. நிச்சயமா நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேவனுடைய அதிசயத்தை பார்ப்பீங்க. பாதியிலே விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. 3 தடவை மூழ்கிட்டு ஏஞ்சி ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. 7 நாள்ல 7 நாள் வரணும். 40 நாள்னா 39 நாள் வர்றது கிடையாது, 40 நாள் வரணும். அல்லேலூயா. பரவாயில்ல, 39 நாள் வந்தாலும் பரவாயில்ல, 28 நாள் வந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல வர்றீங்களே, அதுக்காகவே நான் சந்தோஷப்படுறேன். ஆனா முழுசா வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 40 நாள் முடிஞ்சு பாருங்க, 7 நாள் முடிஞ்சு பாருங்க, 10 நாள் முடிஞ்சு பாருங்க, ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. எங்க பாச 8 நாள் வந்துட்டேன், இன்னும் 2 நாள் தானே போடுங்க, ஒன்றும் நடக்கல அப்படின்னா 10 நாள் வந்த பிறகுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 40 நாள் முடிஞ்ச பிறகுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் முழுசா முடிக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் அவனை எந்த உடனே சுகமாயிட்டான். என்ன செய்தான்? சுகமாயிட்டான். சுகமாயிட்டு இப்போ நேரா போய் எலிசா கிட்ட என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியில வேற தேவனே இல்லை, இந்தாங்க காணிக்கைய வாங்கிங்க, இந்தாங்க காணிக்கைய வாங்கிங்க. எலிசா சொல்லிட்டார், காணிக்கை எனக்கு வேண்டாம், காணிக்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. காணிக்கை எனக்கு வேணாம். அவன் சொல்றான், ஐயா பரவாயில்ல, காணிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மண்ணை நான் எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறேன்? பலிபீடம் கட்ட போறேன். ஏன்னா இனிமேல் நான் யாருக்கு என்ன செய்ய போறது இல்ல, அந்நிய தெய்வங்களுக்கு நான் பலி செலுத்த மாட்டேன், இஸ்ரவேலின் தேவனுக்கு மட்டும்தான் நான் பலி செலுத்துறேன் அப்படின்னு அவன் கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. அங்க அவன் முழு மனம் திரும்புதலை பார்க்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதலுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? முழு மனம் திரும்புதல். அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். உண்மையான கீழ்ப்படிதல் என்னது? அவன் மனம் மாறினதுதான். அல்லேலூயா. அவன் சரீரம் சுகமானது மட்டும் இல்ல, அவன் மனசே மாறி போச்சு. இனிமேல் நான் வேற தெய்வத்தை என்ன செய்ய மாட்டேன், எனக்கு சுகம் கொடுத்த தெய்வம் தான் தெய்வம். அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றின தெய்வம் தான் தெய்வம். அல்லேலூயா. சொல்லிச்சு, ரைட், ஓகே. காணிக்கையை கொடுத்துட்டு நேரா சுகத்துக்கு கொடுத்தோம், பேமெண்ட் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு என்ன செய்யறோம்? நாங்க வேற போய் எங்க தெய்வத்தை நாங்க என்ன செய்யறோம்? வணங்கிக்கிறோம். இன்னொரு தடவை குஷ்டம் வந்தா வர்றோம், நாங்க இன்னொரு தடவை குஷ்டம் வந்தா வர்றோம். அதனால்தான் கர்த்தர் சில பேருக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல சுகமாக்குற. நீ போவ, சுகமாகும், அப்புறம் குஷ்டம் வரும், திரும்பி வருவ, குஷ்டம் வரும், திரும்பி வருவ. மனம் திரும்பிட்டா திரும்பி குஷ்டம் வராது. அல்லேலூயா. மனம் திரும்பிட்டா குஷ்டம் வராது. நீ திரும்பி போய் அந்த தெய்வத்தை வணங்கினா அங்க இருந்து அந்த தெய்வம்லாம் குஷ்டம் கொடுக்குற தெய்வம், குஷ்டம் கொடுக்குற தெய்வம். அதனால மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. திரும்ப போய் என்ன செய்யக்கூடாது? ஆமா, அங்க நிக்க கூடாது. அல்லேலூயா. அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக பணிந்து கொள்ளக்கூடாது. அவன் சொல்லிட்டான், முடிவு எடுத்துட்டான், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், வேற தெய்வத்தை நானு ஆராதிக்க மாட்டேன். அல்லேலூயா. வேற தெய்வத்தை நான் ஆராதிக்க மாட்டேன். ஒரே தெய்வம், இஸ்ரவேலின் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுமா?
பிதா, குமாரன், பரிசுத்தாவியா, ஒரே தேவன் 3 நபரா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தவிர வேற தெய்வம் இல்ல. அல்லேலூயா. இயேசுடைய அம்மா தெய்வம், இயேசுடைய பாட்டி தெய்வம், இயேசுடைய பாட்டிக்கு பாட்டி தெய்வம் அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. அப்படி போட்டோம்னா நாம வரைக்கும் தெய்வம் ஆயிடும். அதனால யாரும் தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. ஒரே தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? தன்னுடைய மகிமையை வேற யாரும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தன்னுடைய மகிமையை, ஆமா, அவர் மட்டும்தான் பணிந்து கொள்வதற்குரியவர். அவர் மட்டும்தான் தொழுகைக்கு உரியவர். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும், அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும். அவரை தவிர வேற எது செய்தாலும் அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. விக்கிரக, நான் விக்கிரகத்தை வச்சுலாம் ஆராதிக்கல பாஸ்டர். நான் என்ன செய்யறேன்? அந்த ஊர்ல இருந்து கொஞ்சோண்டு எண்ணெயை வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சுக்கிறேன்? பூசிக்கிறேன். ஒரே ஒரு மோதிரத்தை வாங்கி கையில என்ன செய்யறேன்? வச்சுக்கிறேன். ஒரே ஒரு இது டாலரா, அது ஒரு ஜெபமாலை ஒன்று வந்து வாங்கி போட்டுக்கிறேன். அது எல்லாமே விக்கிரகம். அல்லேலூயா. விக்கிரகம் வந்து என்ன பண்ணணும்னா, விக்கிரகம் வந்து ஏதோ வெறும் விக்கிரகம் கிடையாது. விக்கிரகத்துக்கு பின்னால ஒரு சத்துரு இருக்கிறான். ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னால ஒரு சத்துரு என்ன செய்யறான்? இருக்கிறான். பிசாசுடைய நோக்கமே என்ன தெரியுமா? தேவனுடைய ஆராதனையை தனக்கு உரிதாக்கி கொள்ளணும். தேவனுடைய ஆராதனைய தனக்கு என்ன செய்யணும்? உரிதாக்கி கொள்ளணும். அவனை ஆராதிக்கணும். அதுதான் பிசாசுடைய வேலையை. கர்த்தரை விட்டு விலக்கி நம்மளை என்ன செய்யணும்? ஆராதிக்க வைக்கணும். அதுதான் அவனுடைய விருப்பமே. அதனால்தான் நான் தெய்வம், நான் தெய்வம், நானும் தெய்வம், நானும். இயேசு எந்த பிசாசும் தெய்வம் இல்லைன்னு சொல்லாது. இயேசும் தெய்வம் தான், நானும் தெய்வம் தான், நானும் தெய்வம் தான் அப்படின்னு பிசாசுகள்லாம். என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கற்பனை அதுதான். அல்லேலூயா. உலகத்திலேயே பெரிய பாவம் எதுன்னா, கர்த்தருக்குரிய மகிமைய வேறு ஒரு விக்கிரகத்துக்கோ, ஒரு பொருளுக்கோ, பணத்துக்கோ, மனுஷர்களுக்கோ, இயற்கையில இருக்கிற அந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கொடுக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய பாவம். அல்லேலூயா. இந்த சத்துரு என்ன பண்றான்னா, விக்கிரக ஆராதனை பண்ணா இந்த சத்துரு என்ன பண்றான்னா, ஒரு கொக்கியை போட்டு என்ன செஞ்சுக்கிறான்? பிடிச்சிக்குவான். கொக்கியை போட்டு என்ன செய்வான்? பிடிச்சிக்குவான். என்ன பஞ்சுக்கிட்டான்? இனிமேல் இவன் ஏன் ஆளு, இவன் ஏன் ஆளு, விடமாட்டான், விடமாட்டான், விடவே மாட்டான். பிடிச்சி வச்சுக்கிட்டு யாழு 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 யாழ்னு வாதாடிட்டு கிடப்பான். நம்ம ஒரு தடவை என்ன செஞ்சுட்டா, விட்டுட்டா திரும்ப என்ன செய்யக்கூடாது? அவைகளுக்கு முன்பாக பணிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. யாரு காலையும் விழக்கூடாது. யார் காலையும்? கிறிஸ்தவங்க யார் காலையும் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. இந்த இந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க? பெரியவங்க காலில் விழுவாங்க, எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடுவாங்க. நாம என்ன செய்யக்கூடாது? யார் காலையும் விழக்கூடாது. யார் காலையும் விழக்கூடாது. இது கூட செய்யக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்ன ஒருத்தவங்களை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? நம்ம பழகிட்டோம், இதை கூட செய்ய தேவை. இப்படி சொல்லுவோம், பிரைஸ்லா பிரைஸ்லா. என்ன செய்யக்கூடாது? இதுவே என்னது? வணங்குதல் தான். இதுவே என்னது? வணங்குதல். யாரையும் இப்படி நம்ம வணங்கக்கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது? இப்படி வணங்கக்கூடாது. நாம பிரைஸ்லா சொல்லலாம். இப்படி பிரைஸ்லா பாஸ்டர், பிரைஸ்லா பாஸ்டர், கையை கூட தூக்கல, பிரைஸ்லா பாஸ்டர் சொன்னாலே போதும். யாரையும் செய்யக்கூடாது. யாரையும் போய் தோத்திரன்னு கூட இப்படிலாம் சொல்ல தேவையில்ல. அல்லேலூயா. இப்படினாலே விக்கிரக ஆராதனை தான். யார் காலையும் விழக்கூடாது. யாருக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது? பணிந்து கொள்ளக்கூடாது, மண்டியிடக்கூடாது. விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவருப்பான ஒரு பாவம். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை ஒரு சிலையை வச்சு வணங்கத்துக்காக மட்டும் சொல்லலான்னு எந்த ஈவன் பிலீஃபும்,
எதன் மேல நம்பிக்கை வைத்தாலும் அது விக்கிரகாரம். அந்த 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 ஊழியக்காரர் மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தா இங்கெல்லாம் அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட போனாதான் சுகம் கிடைக்கும்னா அவரை நீங்க என்ன செய்கிறீங்க, என்ன பாக்குறீங்க? விக்கிரகம். அவர் என்ன செய்றீங்க? யாரை கொண்டும் கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா. யாரை கொண்டும் கர்த்தர் நம்மளை சுகமாக்குவாரு. எந்த மனுஷனா இருந்தாலும் விக்கிறாங்க, நம்ம அவனை தேவனுக்கு சமமா வைக்க கூடாது. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரர் எவ்வளவு வல்லமை பொங்கி பொங்கி அப்படியே பரலோகத்துக்கும் பூமிக்கும் பொங்கி ஊத்துனாலும் அவங்க மனுஷர்கள் தான். அல்லேலூயா. அதனால தேவன் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. என்னை எந்தி வேறு நாகமன் சொன்னான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற தேவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நாகமான் சொன்னான். அதுக்கு பிறகு அவன் வேற தெய்வத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டான், வணங்கி இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. என்ன பதவி வந்தாலும் என்ன பணம் கிடைச்சாலும் தெய்வத்தை விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. பாஸ்டர் நல்ல பொண்ணு கிடைக்குது, பாஸ்டர் நல்லா வருது, நகைகள்லாம் வருது, என்ன இந்து புள்ள, நம்ம மாத்திக்கலாம். நம்ம என்ன செய்யலாம், மாத்திக்கலாம். மாத்திக்கலாம் முடியாது. அல்லேலூயா. அது ஒன்ன மாத்திட்டு போடும், ஒன்ன மாத்திட்டு போயிடும். அதனால கர்த்தர் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் அப்புறமா மாத்திக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். வெரி டேஞ்சர். சாலமோன் பெரிய ஞானி, ஆனா அவர் கால் அதுல சறுக்கிடுச்சு. பெரிய ஞானி தான், அந்நிய ஸ்திரீகளோட என்ன செய்தாரு, கால் சறுக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு மனம் திரும்பினார்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த இந்த புத்தகத்தை எழுதினார்னு சொல்றாங்க, பிரசங்கி புத்தகத்தை. ஆனா அந்த ஸ்டோரி முழுசா பைபிள்ல இல்லை. ஆனாலும் டேஞ்சர் தான். ஆனால் அது டேஞ்சர். அதனால நம்முடைய தேவன் மட்டுமே தேவன். அல்லேலூயா. இந்த நாகமான் அவரை மட்டும்தான் பணிந்து விட்டான். அல்லேலூயா. அதனால சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே பெரிய ஆசீர்வாதம். சின்ன லிட்டில் ஃபெய்த், கடுகளவு விசுவாசம் மலையை புரட்டி தள்ளிடும். அல்லேலூயா. அற்பமானவர்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுன்னா மகிமையான ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. எழுந்திருப்போமா, கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சின்ன மனுஷனுக்குள்ள அல்லேலூயா ஆண்டவர் வந்தா அல்லேலூயா பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். 108 பாருங்க. அல்லேலூயா. தேங்க்யூ.